அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு மரண அடி கொடுத்துருக்காங்க ஈரான் அப்படின்னு நான் சொல்லணுங்க. அயன் டோமாவில் கூட இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாத அளவிற்கு இஸ்ரேலுக்கு மரண அடியாக ஈரான் வழங்கியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்தும் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை பற்றியும் இன்னைக்கு தொடர்ந்து நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடும் மோதல் நடந்து வந்துட்டுருக்கு. ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணைகளை கொண்டு அதிரடி தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேலை தாக்கி வந்துட்டுருக்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் மீது ஃபெட்டா-1 ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை வைத்து ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நேற்று இரவு இந்த தாக்குதல் நடந்திருக்குங்க. இந்த ஏவுகணையை இஸ்ரேலின் அயன் டோமாவில் கண்டுபிடித்து அழிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இஸ்ரேலுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இரு நாடுகளும் மாறி பயங்கரமாக தாக்கியும் வந்துட்டுருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், காசாவை தொடர்ந்து புதிதாக இஸ்ரேல் ஈரான் இடையே போர் வெடிச்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதனை ஈரான் நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உறுதி செய்திருக்கிறார். இதன் தொடர்பாக அவர் இஸ்ரேலியர்களுக்கு கருணை காட்ட வேண்டாம், போர் தொடங்கிவிட்டது, இனி மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் தனது பிரம்மாஸ்திர ஏவுகணையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஈரான்ல இருந்து ஃபெட்டா-1 ஏவுகணை இஸ்ரேல் மீது ஏவி கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுதான் தற்போது இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியும் இருக்கிறது. இந்த ஏவுகணை தான் ஈரானின் முதல் ஹைபர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். 2023 அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ஏவுகணை. இந்த ஏவுகணைக்கு ஃபெட்டா-1 அப்படின்ற அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தான் பெயரும் வைத்திருந்தாராம். இந்த ஃபெட்டா-1 ஹைபர்சோனிக் ஏவுகணை மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஏவுகணை ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடியதான். அது மட்டும் இல்லாமல் மாக் 5 வேகத்தில் மணிக்கு 6100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதான். இந்த ஏவுகணை 12 மீட்டர் நீளம் கொண்டிருக்கிறது. 1400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறனும் கொண்டிருக்கு. இது திட எரிபொருளில் இயங்குது. 200 கிலோகிராம் வெடிபொருட்களை சுமந்து செல்லும் தன்மையும் கொண்டிருக்கு. இந்த ஏவுகணையை ஒரு முறை வானில ஏவிய பிறகு பாதி வழியில் அதன் பாதையை மாற்றவும் முடியுமா? இது ஈரானின் வான்வெளி தடுப்பு பாதுகாப்பு அமைப்பான அயன் டோமுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா ஈரானின் அயன் டோமால கூட இந்த ஏவுகணையை வானத்தில் அழிக்க முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அயன் டோம்பில் இருந்து இந்த ஃபெட்டா-1 ஹைபர்சோனிக் ஏவுகணையால் தப்பித்து இலக்கை தாக்கி அழிக்கவும் முடியுமா? இந்த ஏவுகணையை ஈரான் உருவாக்க முக்கிய காரணமே இஸ்ரேல் தான். இஸ்ரேலின் அயன் டோம் அரோ வான்வெளி பாதுகாப்பை தாண்டி அந்த நாட்டை தாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் இந்த ஏவுகணைக்கு இஸ்ரேலை தாக்கும் ஏவுகணை அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்குங்க. மேலும் இஸ்ரேல் மீது இந்த ஃபெட்டா-1 ஏவுகணையை ஈரான் பயன்படுத்துவது இது முதல் முறை கிடையாது. கடந்த ஆண்டு 2024 அக்டோபர் 1 இஸ்ரேல் மீது இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு தற்போது மீண்டும் இந்த ஏவுகணையை வச்சு இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலையும் தொடங்கியிருக்கு. ஆனால் தற்போதைய தாக்குதலின் போது ஒரு ஃபெட்டா-1 ஏவுகணையை தவிர மற்ற அனைத்தையும் இடைமறைத்து தாக்கிவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் ஃபெட்டா-1 ஹைபர்சோனிக் ஏவுகணையை தடுத்து அழிக்கும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலில் விரைவில் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக சொல்லப்படுது. இந்த தட்டுப்பாடு வரக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேல் தற்போது உள்ளதை விட பெரும் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தியும் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுல
ஈரான் தீவிரமாக இருக்கு அப்படின்னும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பெயரில் கடந்த ஜூன் 13 இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டும் வந்துட்டுருக்காங்க. இதனால் அங்கு நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வந்துட்டுருக்கு. இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டும் வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் அமெரிக்கா தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை விரைவில் வெளியேறுமாறு எச்சரித்திருக்கிறார். மேலும் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி சரணடைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் அலி கமேனியும் சரணடைய மாட்டோம், அமெரிக்கா இதில் தலையிட்டா அதற்கும் பதிலடி கொடுக்கப்படும், போர் தொடங்குச்சு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காங்க. இதனால அங்கு உச்சகட்ட பதற்றம் நிலவியும் வந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் பார்க்கும்போது மற்றொரு புறம் வான் பாதுகாப்பு அமைப்பை மீறியும் ஈரான் தன்னுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மூலமா தாக்குதல் நடத்தி இருக்கிறது உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன்ட்ரோம் இது நாள் வரை ஈரான் ஏவிய ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை வானத்திலேயே இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியிருந்தது. ஆனால் ஈரான் ஹைபர்சோனிக் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்கிய போது இஸ்ரேலின் அயன்ட்ரோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் கூட அதனை தடுக்க முடியாமல் அவை இலக்கை வெற்றிகரமாக அடைந்திருக்கு. ஜெருசலேமுக்கு எதிராக ஈரான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்துவது இது முதல் முறை கிடையாது. அக்டோபர் 1, 2024 அன்று ஜெருசலேமுக்கு எதிரான அதன் ஆபரேஷன் ட்ரூத் ராம்லெஸ் 2 அப்படின்ற போது இஸ்ரேலை தாக்க ஈரான் டஜன் கணக்கான PAC-2 ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இருக்காங்க. இருந்தாலும் தற்போதைய தாக்குதலின் போதே இது கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஹைபர்சோனிக் அப்படின்ற சொல் பெரும்பாலும் அதன் கிளைட் வாகனங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை குறிக்க பயன்படுத்தப்படுதுங்க. ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மேக் 5 பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹைபர்சோனிக் 1 மணி நேரத்தில் 6100 கிலோமீட்டர், அதாவது 3800 மைல்கள் தூரத்தை கடக்கக்கூடியதான். அதாவது ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு கடக்கக்கூடியதாகவே இருக்கிறதாம். அதனால் அதனை கண்டறிந்து இடைமறைத்து தாக்க வேண்டும் அப்படின்னா PAC-1 என்ற ஈரானின் முதல் ஹைபர்சோனிக் ஏவுகணை முதல்ல 2023 ஆண்டு தான் வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியால் பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் இரும்பு டோம் மற்றும் அம்பு போன்ற மிகவும் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கூட கடந்து செல்லும் அதே வகையில் PAC-1 வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இது இஸ்ரேல் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு விவரிக்குது. இந்த ஏவுகணை 12 மீட்டர் நீளம் கொண்டிருக்கிறது. 1400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. இது ஒற்றை நிலை உந்து விசை அமைப்பை பயன்படுத்தி திட எரிபொருள்ல இயங்குது. 200 கிலோகிராம் வெடிபொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டிருக்கு. PAC-1 எதிரிகளின் பாதுகாப்பை தவிர்க்க வடிவமைக்கப்பட்ட ஹைபர்சோனிக் கிளைட் வாகனம் போர் முனையுடன் பொருத்தப்பட்டிருக்கும். இது மணிக்கு 17,900 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இது ஒரு நடுத்தர தூர ஏவுகணை அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்க நிலையில் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுல ஈரான் தீவிரமாக உள்ளது அப்படின்னும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பெயரில் கடந்த ஜூன் 13 இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு. தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் அங்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா போர் பதற்றம் அதிகரித்து வந்துட்டுருக்கு. இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இதற்கிடையில் அமெரிக்கா தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை விரைவில் வெளியேறுமாறு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா
பராக் பாதுகாப்பு அமைப்பின் தரையிறையிலிருந்து வான்பதிப்பான பராக் 8 வந்து உருவாக்க இஸ்ரேல் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற இருக்காங்களாம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உடனான இந்த கூட்டு திட்டம் விமானங்கள், ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டு இருக்கான். பராக் 8 100 கிலோமீட்டர் வரை வரம்பை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 20 கிலோமீட்டர் உயரத்தில் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்படை பயன்பாட்டிற்கு குறிப்பிட்ட பராக் மேக்னை போல் அல்லாமல் பராக் 8 நிலம் மற்றும் கடல் தளங்களில் இருந்தும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.